சீயோனை பகைக்கிற அனைவரும். சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்பக் கடவர்கள். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக. அது வளரும் முன் உலர்ந்து போம். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிப்போக்கர் சொல்வதும் இல்லை. தெபோராள் பாடிய பாடலைப் போல சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். நியாயாதிபதிகள் 5:31. கர்த்தருடைய பிள்ளைகள் பனையைப் போல செழித்திருப்பார்கள். கனிதரும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல பசுமையாய் இருப்பார்கள். கர்த்தருடைய சத்துருக்களோ வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாய் இருப்பார்கள். அது வளரும் முன் உலர்ந்து போகும். அதுபோல உலர்ந்து போவார்கள். சத்துருக்கள் அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் சீயோனை பகைக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்பி போய் விடுவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் சீயோனை பகைப்பதினால் கர்த்தர் அவர்களுக்கு அழிவை நியமித்திருக்கிறார். அவர்களுக்கு சீக்கிரத்தில் அழிவு வரும். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்கள் செய்த சதி ஆலோசனைகள் எல்லாம் வாய்க்காமல் போகும். அது சீக்கிரத்தில் அவமாய் போகும். வீட்டின் மேல் முளைக்கும் புல் நன்றாய் வளரும் முன் உலர்ந்து போகும். அதுபோலவே சத்துருக்களுடைய சதி ஆலோசனைகளும் உருப்படாமல் போகும். அது ஒருபோதும் நிறைவேறாது. புல் வீட்டின் மேல் முளைக்கும் போது அது உயர்ந்த இடத்தில் முளைக்கிறது. இதை நினைத்து அந்த புல் பெருமைப்படலாம். உயரமாக இருக்கும் பொருளின் மீதுதான் சூரியனின் உஷ்ணம் அதிகமாய்ப்படும். வீட்டின் மேல் முளைக்கும் புல் வெயிலின் உஷ்ணம் தாங்காமல் அது வளரும் முன்பாகவே சீக்கிரத்தில் உலர்ந்து போகும், பட்டு போகும். கொஞ்ச காலம் பெருமையோடு இருக்கும், ஆனாலும் சீக்கிரத்தில் அழிந்து போகும். வீட்டின் மேல் முளைக்கும் புல் எதற்கும் பிரயோஜனப்படாது. நிலத்தில் தானியம் விளையும் போது அதை அறுவடை செய்வார்கள். உலர்ந்து போன புல்லை அறுத்து ஒன்றும் செய்ய முடியாது. அது ஒன்றுக்கும் உதவாது. சங்கீதக்காரர் அதை பற்றி சொல்லும்போது, அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறவர்கள் மனுஷருடைய புகழ்ச்சியை எதிர்பார்க்க கூடாது. கர்த்தரே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு தங்கும். வழிப்போக்கர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக நாம் எதையும் செய்யக்கூடாது. மனுஷர் பட்சபாதம் பார்ப்பார்கள். கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. நாம் கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கும் போது ஒருவேளை மனுஷர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகலாம். அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்காமல் போகலாம். சங்கீதக்காரர் இதை பற்றி சொல்லும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிப்போக்கர் சொல்லுவதுமில்லை என்று சொல்லுகிறார். மனுஷர் மூலமாய் நமக்கு புகழ்ச்சி உண்டாகும் போது அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தடையாகவே இருக்கும். கர்த்தர் நம்மை பார்த்து, நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்ல வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என்று தாழ்மையோடு சொல்ல வேண்டும். சத்துருக்கள் யுத்தத்தில் தோல்வியடைய வேண்டும் என்று ஏறெடுக்கப்படும் விண்ணப்பம், உமது சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். இது உடன்படிக்கையின் ஜெபம். இதன் உண்மையான பொருள் தேவனுடைய சத்துருக்கள் தோல்வியடைய வேண்டும் என்பதுதான். இந்த வாக்கியம் நிறைவேறும். துன்மார்க்கர் அழிய வேண்டும் என்று சங்கீதக்காரர் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கிழக்கு தேசங்களில் உள்ள வீடுகளின் கூரைகள் தட்டையாக இருக்கும். அவற்றில் விழும் விதைகள் இயற்கையாகவே முளைக்கும். ஆனாலும் வளமான மண் இல்லாமலும் உரம் இல்லாமலும் வீட்டின் மேல் முளைக்கும் புல் சரியாக வளரும் முன்பாகவே உலர்ந்து போகும். இதுபோலவே துன்மார்க்கரும் அழிந்து போவார்கள். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லினால் யாருக்கும் பயனில்லை. வயலில் புல் அறுத்தால் மாடுகளுக்கு தீவனமாக போடலாம். அரிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஏனெனில் வயல்வெளிகளில் ஏராளமான புல் முளைத்திருக்கும். ஆனால் வீட்டின் கூரையிலோ புல்லும் அதிகமாக முளைத்திருக்காது. முளைத்த புல்லும் பசுமையாக இராது.
காய்ந்து சருகாக இருக்கும் இந்த புல்லை அறுப்பதினால் யாருக்கும் பயனில்லை. அதுபோலவே துன்மார்க்கர் யாருக்கும் பயன்பட மாட்டார்கள்.